சென்னையில் அகில இந்திய அளவிலான இறகு பந்து போட்டியை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடங்கி வைத்தார். அகில இந்திய சீனியர் ரேங்கிங் இறகு பந்து போட்டி சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் தமிழ்நாடு இறகு பந்து சங்கத்தின் தலைவரும் பாமக தலைவருமான அன்புமணி ராமதாஸ், தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவர் ஐசரி கணேசன் உள்ளிட்டோர் குத்து விளக்கேற்றி போட்டிகளை தொடங்கி வைத்தனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி, தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க பொருளாளர் லதா, பொதுச் செயலாளர் அருணாச்சலம் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ், ஆதவ் அர்ஜுனா ஆகிய இருவரும் இறகு பந்து விளையாடி போட்டியை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி ராமதாஸ், தமிழ்நாடு இறகுப்பந்து கழகம் சார்பில் தேசிய பேட்மிண்டன் ரேங்கிங் போட்டி 5 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் இன்று நடைபெறுகிறது என்றார். 1600 விளையாட்டு வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்க உள்ளதாக கூறிய அவர், சமீப காலத்தில் இவ்வளவு பேர் பங்கேற்ற பேட்மிண்டன் போட்டி இந்தியாவில் நடைபெறவில்லை என்றும் கூறினார். விளையாட்டுத்துறை தனக்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றும் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். 1600 விளையாட்டு வீரர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். சமீப காலத்தில் இவ்வளவு எண்ணிக்கையிலே இந்தியாவிலே பேட்மிண்டனில் எந்த போட்டியிலும் கலந்து கொள்ளவில்லை. அத்தனை பேரும் முதல் முறையாக, அதுவும் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்போர்ட்ஸுக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம். இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ, க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ பீன் a sports person all my life. சின்ன வயசுல இருந்து ஐ பீன் an athlete. I been in the football team, cricket இல்ல, football, hockey, basketball, volleyball, athletics, aquatics, and state level we've been to all the tournaments. We have been lots of winners. And badminton, of course, 25 years, it's been some of my passion to promote badminton in every way. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேட்மிண்டன் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கேம் ஆஃப்டர் கிரிக்கெட் இஸ் பேட்மிண்டன், ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கேம். ஏன்னா இதில் 3 வயசு குழந்தையும் விளையாடலாம், 90 வயசு முதியவரும் விளையாடலாம், இந்த கேம் விளையாடலாம். அண்ட் எங்கே வேணால் விளையாடலாம். இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் ஏன்னா இப்போ ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எவ்ரிதிங் எல்ஸ். லைக் தமிழகத்தில் இறகுப்பந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துள்ளது என்றும் இந்தியாவில் மட்டைப்பந்துக்கு பிறகு வேகமாக வளர்ந்து வரும் விளையாட்டு என்றும் கூறினார். தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷனுக்கு சென்னை அல்லது சென்னைக்கு அருகில் அகாடமி வேண்டும் என்று அமைச்சரிடம் கோரிக்கை வைப்பதாகவும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, புதிய தலைமுறை அரசியல் தலைவர்களில் முக்கியமான ஆளுமை அன்புமணி என்று தெரிவித்தார். ஒலிம்பிக்கில் 2036 குறைந்தபட்சம் 15 பதக்கங்கள் பெற வேண்டும் என்பதே நம் இலக்கு என்றும் அவர் தெரிவித்தார். இன்னும் 3 ஆண்டுகளில் சர்வதேச அளவிலான தலைமை ஸ்போர்ட்ஸ் ஹப் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.